நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தலைக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம ஓட்டம் பிடித்த ஐயா உதயநிதி ஸ்டாலின், திமுக கனவை அடித்து நொறுக்கிய நடிகர் அஜித்குமார். இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போறோங்க. அஜித்குமாருக்கும் திமுகவுக்கும் ஆகாது, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே கலைஞர் அவர்களுக்கு பாராட்டு விழா வந்து திரைத்துறை சார்பாக நடத்தினாங்க. அப்போ அந்த விழாவில் நடிகர் அஜித்குமார் அவர்களை கலந்து கொள்ள சொன்னாங்க. ஆனால் அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேலை இருக்குது, நான் கலந்துக்கலைங்க அப்படின்னாங்க. ஆனால் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் விடாமல் அந்த விழாவுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த தருணத்தில் மேடை ஏறினவர் பாசத்தலைவனுக்கு பாராட்டு, கலைஞரை பாராட்டலாம், தப்பு கிடையாது. ஆனால் வேலை இருக்கின்ற போது கூட விட மாட்டாங்க. ஐயா உங்கள் ஆளுங்க அராஜகம் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு கலைஞருக்கு முன்பாக, ஸ்டாலின் ஐயாவுக்கு முன்பாக நம்ம அஜித்குமார் அவர்கள் திமுகவுடைய அராஜகத்தை போட்டு உடைச்சாரு. ஆனால் 2011 ஆட்சி முடிகின்ற வரைக்கும் திமுகவினர் திரைத்துறையினரை எந்த அளவுக்கு மிரட்டுறாங்க பாருங்க அப்படின்னு அஜித்குமார் அவர்கள் மேடையிலே சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு திமுகவை காலி பண்ணாங்க. இப்போவும் அதே மாதிரி தான் திமுகவுக்கு எதிரான கருத்தை தான் நம்ம அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொன்னார் என்று பார்ப்பதற்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அஜித் அவர்கள் சொன்ன கருத்துக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் என்ற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. முதலமைச்சர் தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க. நானும் இதுக்கு தெளிவா பேட்டி கொடுத்திருக்கிறேன். இதுக்கு உண்மையா யாரு பேட்டி கொடுக்கணுமோ, இன்னும் நீங்க அவரை பேட்டி எடுக்க முயற்சி எடுக்கலையா இல்ல பேட்டி கொடுக்க விரும்பலையா அப்படின்னு தெரியல. இன்னும் சிபிஐ என்கொயரி போட்டுருக்காங்க, நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. இன்னொன்னு, அவர் திரு அஜித் சாருடைய பேட்டியை நான் முழுசா இன்னும் பார்க்கல, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன், முழுசா இன்னும் பார்க்கல. அதனால அதுக்கு கருத்துக்கு ஒரு விரும்பல. அது சொன்னது அவருடைய சொந்த கருத்து. அது எந்த கருத்தாலும் அது பாராட்டத்தக்க. நன்றி. நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, சிம்பிளா சொல்றாரு. அவர் எந்த கருத்து சொன்னாலும் பாராட்டத்துக்குரியது அப்படிங்கிறாரு. அடப்பா, உங்களை தான்டாப்பா குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு, உங்க மீது தான் வந்து பாத்தீங்கன்னா பழியே போட்டிருக்கிறாரு. அதனால அஜித்குமார் சொன்னது எப்படிப்பா பாராட்டுதலா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நமக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அஜித்குமார் அவருடைய பேட்டியை நான் முழுசா இன்னும் கேட்கல அப்படின்னு நம்ம துணை முதலமைச்சர் சொல்லிட்டு ஓட்டம் பிடிக்கிறாரு. அப்படி என்ன குற்றச்சாட்டை திமுக மீது வச்சிட்டாரு நம்முடைய அஜித்குமார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கரூர் சம்பவம் தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்திருக்கிறாரு. அந்த கருத்து என்னன்னு பார்க்கும்பொழுது, கரூர் சம்பவத்துக்கு, அந்த கூட்ட நெரிசல் மரணத்துக்கு ஒருத்தர் மட்டுமே காரணம் இல்லை, எல்லோரும் நாம பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நான் கூட அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஏன் தெரியுமா, கூட்டம் என்பது நடிகர்களை பார்ப்பதற்காக தான் வருது. அதுலயும் நடிகர்களுக்கு பார்க்க வருகின்ற கூட்டம் தான் ஒருங்கில்லாம, கட்டுப்பாடு இல்லாம, நான் நீனு போட்டி போட்டு தன்னைத்தானே தாக்கிக்கிட்டு செத்து போறாங்கல்ல, அந்த மாதிரி முட்டி மோதல்ல அவங்களே செத்து போறாங்க. ஸோ அதனால நடிகர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டம் கூடுவது வந்து பெரிய திறமை என்று நினைக்கிறாங்க, அறிவாளித்தனம் என்று நினைக்கிறாங்க. அதனால முதல்ல கூட்டம் கூடுவதை முதல்ல தடுக்கணும். அப்படி தடுக்காத எந்த நடிகராக இருந்தாலும் சரி, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசல் மரணத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும். ஒருத்தர் மட்டுமே வந்து பொறுப்பேற்க கூடாது அப்படின்னு அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க. ஆனால் திமுகவும் திமுகவுடைய பரிவாரங்களும் நம்ம விஜய் அவர்களை பார்ப்பதற்காக தான் கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடிச்சு. அதனால கூட்ட நெரிசல் மரணத்துக்கு விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மீது பழி போட்டாங்க. அது மட்டும் இல்லை, சொன்ன நேரத்துக்கு கரூருக்கு விஜய் அவர்கள் வரல, வீட்லேயே வந்து சொன்ன நேரத்துக்கு கிளம்பல, நாமக்கல்லுக்கே சரியா நேரத்துக்கு வரலன்னா கரூருக்கு எங்க சரியான நேரத்துக்கு வந்திருப்பாரு. ஸோ உயிரிழப்புக்கு காரணம் விஜய் அவர்கள் காலதாமதமாக வந்ததுதான் அப்படின்னு வந்து திமுக ஆதரவு கட்சிகள், கூட்டணி கட்சிகள் என்று சொல்லிட்டு விஜய் அவர்களை கார்னர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகன் என்கின்றவன் சுதந்திரமா வெளியே போக முடியல. எங்க பையனை ஸ்கூலுக்கு கூட கொண்டு போய் விட முடியல. 2 நாள் போனா போதும், 3ஆவது நாள் என் பின்னாடியே வந்துடுறானுங்க, அப்பா அஜித்குமார் வருகின்றார் என்று சொல்லிட்டு. அதுவும் காரை மறிக்கிறானுங்க, இறங்க சொல்றானுங்க, செல்ஃபி எடுக்க சொல்றானுங்க. 2வது காருக்குள்ள நான் இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு என் காரை அப்படியே பின்தொடர்ந்து வருகின்றார்கள், பக்கத்துல வராங்க. அதுலயும் நம்ம விஜய் அவர்களுடைய சம்பவத்தை இதனோடு ஒப்பிட்டே பார்க்கலாம். விஜய் அவர்கள் வந்து பிரச்சார வாகனத்துல வராரு, விஜய்க்கு வந்து எப்படியா டாட்டா காட்டணும்னு சொல்றதுக்காக விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்துக்கு அருகாமையில் வந்து 2 பேர் ஸ்கூட்டர்ல விழுவான். ஸோ அதைத்தான் நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் சொல்லுவாரு, விஜய் அவருடைய பிரச்சார வாகனத்துல, இருசக்கர வாகனத்துல வந்த 2 பேர் விழுந்து அடிபடுவாங்க, அதை பார்த்த பிறகும் அந்த வண்டியை ஏன் சீஸ் பண்ணல,
ஏன் விஜய் மீது வழக்கு பதியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. ஸோ இது அஜித்குமார் அவர்கள் சுட்டிக்காட்டார். அவருக்கே வந்து இந்த அனுபவம் நேர்ந்திருக்குதான். ஏங்கன்னா பொதுத்தளத்தில் ஏன் சாலையில் எங்கேயாவது போகும்போது கூட வந்து சில பேர் பைக் எடுத்துகிட்டு வந்து காரில் உரசுற மாதிரி டாட்டா காட்டுறானா, தலை என்று கத்துறானா. ஸோ பிரைவேசி என்பது எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது, தேட்டருக்கு முதல் நாள் முதல் ஷோ இதை பார்த்துட்டா நாம் வாழ்க்கையில் பேரானந்தம் அடைஞ்சு விடலாம் என்று ரசிகர் பட்டாளமானது முண்டியடிக்கிறது. உங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் படம் எடுக்கிறோம். ஆனால் நீங்கள் முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும் என்பதற்காக தேட்டருக்கு உள்ளே போய் உட்காந்துறீங்க. அதன் மூலமாக நெருக்குதல் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, முதல் நாள் ஷோவில் அப்படி என்ன ஸ்பெஷலாக வரப்போகுது? ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஆனால் கற்பூரம் ஏற்றுறீங்க, பட்டாசு வெடிக்கிறீங்க, திரையை கீழ்க்கிறீங்க, சேரை உடைக்கிறீங்க. இந்த கலாச்சாரம் தேவையா? சில நடிகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஷோவில் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ரசிகர் பட்டாளத்தை கூட்டி விடுறாங்க. முதல் நாளாக நடிகர்கள் போயிட்டு அவங்க படத்தை தேட்டரில் பார்க்கலன்னா என்ன அப்படின்னு திரைத்துறையினர் செய்கின்ற அலும்பலியும் சொன்னார். ரெண்டாவது, விஜய் அவர்களை கரூர் சம்பவம் வைத்து நீ தாண்டா காரணம் அப்படின்னு நெருக்கடி கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுக்கு உரிமை இல்லையா, இதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்கறான். எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிறது. கொண்டாடலாம், இல்லை ரசிகன் என்ற முறையில் வந்து கை கொடுக்கலாம். ரெண்டாவது, என் படம் பார்க்கலாம், எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. ஆனால் உனக்கு ஒரு கடமை இருக்குது, அந்த கடமையை நீ தவறிடுறிய, அது நியாயமா அப்படின்னு நம்ம அஜித்குமார் அவர்கள் சொல்லுவார். உன் குடும்பத்தை காப்பாற்றணும், உன்னை காப்பாற்றணும், குழந்தை குட்டியை காப்பாற்றணும், சமூகத்தில் ஒரு பெரிய ஆளாக வரணும், படிக்கணும், இதெல்லாம் உனக்கு ஒரு கடமை இல்லையா? இந்த லட்சியத்தில் நீ முன்னேற மாட்டியா? நான் திரையில் நடிக்கிறேன், அது என் வேலை. என்னை பார்க்கறது, எனக்கு ஆதரவு தர்றது, அதெல்லாம் வேணான்னு சொல்லலை. ஆனால் அதே வேலையை வச்சுக்கிட்டு தேட்டர் அலைவதால் நல்லா இருக்குமா அப்படின்னு அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தனிப்பட்ட விவரத்தில் கூட்டம் கூடனா எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஸோ ஒவ்வொரு அரசியல் தலைவரும் சரி, ஒவ்வொரு நடிகரும் சரி, பெரிய கூட்டத்தை கூட்டணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு வியாதின்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, கூட்டம் என்கின்ற போது நடிகர்களுக்கு தான் வருது அப்படின்னு கிடையாது. கிரிக்கெட் வீரர்களை பார்ப்பதற்கும் கூட்டம் வருது. ஆனாலும் அந்த இடத்தெல்லாம் வந்து நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பது கிடையாது. ஆனால் நடிகர்களை பார்க்க வருகின்ற போது மட்டும் எப்படா உயிரிழக்கிறாங்க? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். எப்படி விஜய் மட்டும் பொறுப்பேற்பாரு அப்படின்னு திமுக குற்றச்சாட்டுக்கு எதிராக அஜித்குமார் அவர்கள் பதிலளித்திருக்கின்றாரு. ஸோ அஜித்குமார் அவர்கள் எது சொன்னாலும் பாராட்டுதலுக்குரியது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? விஜயை தான் ரொம்பவே நம்பி இருந்தாங்க திமுக காரங்க. ஆனால் விஜயை பொறுத்தவரையும் திமுக எதிராகவே கழித்து தொடங்கிட்டாரு. ஸோ திமுகவுடைய கனவு இப்போ நினைவாகாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் களம் இறங்க மாட்டாரு. இன்னும் பார்க்கலாம், இன்னும் ஒரு 10 வருஷம் நடிச்சுட்டு 60 வயசுல வருவாரு அப்படின்னு நினைச்சாங்க. இல்லை 50 வயசுக்கு முன்பாக வந்துட்டாரு விஜய். அதனால திமுகவுக்கு பேர் அதிர்ச்சி தான். திமுக கனவு சிதைந்தது. அப்படின்னா திரைத்துறையில் இருக்கக்கூடிய முன்னணி ஹீரோக்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா விஜயினுடைய ரசிகர் பட்டாளங்கள் விஜய்க்கு போனாங்கன்னா அஜித்துடைய ரசிகர்கள் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் திமுக அஜித்துக்கு கடந்த முறை கசப்பான அனுபவம் இருந்தா கூட இப்போதெல்லாம் தொடர்ச்சியாக அஜித்துக்கு ஆதரவா பேசினாங்க, அஜித்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ரெண்டாவது, அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி வாழ்த்து, ரெண்டாவது கார் ரேஸில் கலந்து கொண்டாலும் வாழ்த்து, வெற்றி பெற்றாலும் வாழ்த்து என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அஜித்குமார் ஃபேனாகவே திமுகவினர் மொத்த பேரும் மாறி திமுக வந்து விஜய்க்கு எதிராக களம் இறங்கிச்சு. ஆனால் இப்போ அஜித்குமார் அவர்களே வந்து திமுக கருத்துக்கு எதிராக பேசிட்டாரு. ரெண்டாவது, விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டாரு. இப்போ அஜித்குமாருடைய ரசிகர் பட்டாளமானது திமுக ஓட்டு போடுமா என்பதே சந்தேகமா இருக்குது. இப்போ நடிப்பு துறையில் இருக்கக்கூடிய விஜய்க்கு ஆதரவாக வந்ததுனால என்னதான் இருந்தாலும் என் துறையில் இருக்கிறவங்க ஒருத்தன் அரசியலுக்கு வந்திருக்கிறான், அவனுக்கு நான் ஆதரவு அளிக்கலாம் எப்படி அப்படின்னு நினைச்சாருன்னு தெரியல. விஜய் மட்டுமே குற்றச்சாட்டு வச்சு நெருக்கடி தருவது சரி கிடையாது, கூட்ட நெரிசல் அனைவரும் தான் காரணம், நானும் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னதுனால இப்ப அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தளபதி ஃபேன்ஸ் 2 பேரும் ஒன்னா இணைய போறாங்க. தலைவனுடைய ரசிகர்களை திமுக ஓட்டு போட வைக்க வேண்டும் என்று நினைச்ச திமுக கனவு சிதைந்து போயிருக்குது. அஜித்குமார் அவர்கள் மீண்டும் ஒரு முறை திமுகவுடைய கனவை அடித்து நொறுக்கி இருக்கின்றார். எப்படியெல்லாம் அஜித்குமார் அவர்களுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ அப்படிலாம் முட்டு கொடுத்தாங்க. கடந்த கால கசப்பெல்லாம் மறந்து போய் இப்போ விஜய்க்கு ஆதரவாக அஜித்குமார் களமிறங்கி இருப்பதனால இப்போ விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் சண்டை போட மாட்டாங்க. விஜய் மீது இருந்த மனக்கசப்பு வந்து பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு தீர்ந்து போயிருக்கும். ஸோ திமுகவுக்கு அஜித் ரசிகர்களுடைய ஓட்டு போகாது, மீண்டும் வெற்றி பெறலாம் என்ற கனவை அஜித்குமார் அவர்கள் அடித்து நொறுக்கி இருக்கின்றார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. சரி நண்பர்களே, இப்போ அஜித்குமார் அவர்கள் வெளிப்படையாக அரசியல் பேசியிருக்கின்றார். அவரும் அரசியலுக்கு வருவாரா, இல்ல விஜய்க்காக குரல் கொடுத்திருக்காரா, இல்ல சமூகத்தில் நிலவுகின்ற அவலங்களை சொல்லியிருக்கின்றார்? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.